ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது பெண் குழந்தைய பிரிஞ்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ராஜாங்கம் வராரு. என்ன சேது, எதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருக்க? இங்கே பாருங்கப்பா, என்னோட பெண் குழந்தைய என்னால் பிரிஞ்சு இருக்க முடியலப்பா. இந்த 2 நாள் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கே அளவே இல்லைப்பா. என் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சந்தோஷமா நான் எப்பவுமே இருந்ததே கிடையாதுப்பா. நீங்க எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என் பெண் குழந்தைய என்கிட்டயே வாங்கி கொடுத்துருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு காலில் விழுந்து கதறி அழுவவும் இதை கேட்ட ராஜாங்கம், இங்க பாரு சேது, இது நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுறது அது நம்ம மனசுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் சேதோ. கண்டிப்பாக வாரம் வாரம் குழந்தை நம்ம கிட்ட வரும்ல. இல்லைப்பா, 2 நாள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கோம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிடலப்பா. அந்த குழந்தை நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி தன்னோட 2 குழந்தையும் தாங்கிட்ட இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே கஷ்டத்துலேயே ஒவ்வொரு நாளும் படித்து எப்படியாவது டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு ராத்திரி பகல் எதுவுமே பார்க்காம படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரடி தமிழ், இந்த மாதிரி ராத்திரி பகலுன்னு பார்க்காம படிச்சுக்கிட்டே இருக்கேடி, குழந்தைக்கும் பால் கொடுக்குற, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உன்னோட உடம்பு என்னத்துக்கடியே ஆகிறது, கொஞ்ச நேரமாவது போய் ரெஸ்ட் எடுடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மச்சி, என்னை அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படியாவது டாக்டர் ஆகுவேன் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தன்னோட பெண் குழந்தையை எப்படியாவது தான் வசப்படுத்திக்கணும் அப்படின்னு சேது ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமாக அப்படியே மாற்றிக்கிறாங்க குழந்தைய. அப்படியே சீராட்டி பாராட்டி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஒரு சில வாரங்கள் போகுது, ஒரு சில மாதங்கள் போகுது, ஒரு சில வருடங்கள் போகுது. அதுக்கப்புறம் என்ன, அதாவது 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தன்னோட பெண் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், இங்கே பாருடா மீனாட்சி, அப்பா கூடயே உனக்கு இருக்கணும்னு ஆசை கிடையாதா? எதுக்காக நீ வாரத்தில் 2 முறை தான் என்கிட்ட இருக்க? நீ டெய்லியும் என் கூடயே இருக்கலாம்ல, அம்மா கிட்ட இருந்து என்கிட்ட வந்துடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, எதுக்கு நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா தங்கம், நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா, நீங்களும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஒன்று சேரணும் அப்படின்னு இருந்திருந்தா இப்போ ஒன்று சேருவீங்களப்பா. எங்களுக்காகவது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரலாம்ல அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகியும் இப்போ வரைக்கும் என்கிட்ட சந்தோஷமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. அவங்களோட குழந்தைய மட்டும் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா பேசுறாரு. என்னை பார்த்தா இவங்களுக்கு என்னன்னு தோணுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. அது மட்டும் இல்லாம இவ வாரத்துக்கு 2 நாள் வந்து அம்மா கூட சேர்ந்துரு அப்படி இப்படின்னு அப்பனை மனசை மாத்துறதுக்காகவே பேசிக்கிட்டே இருக்கா. இப்படியே விட்டா இது இனிமே வேலைக்கே ஆகாது, இது என்னன்னு நம்ம விசாரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப கோபமா கையில் கிடைக்கிறத எடுத்துட்டு வந்து, இங்கே பாருங்க மாமா, இந்த பொண்ணு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இது உங்கள் குழந்தையா கூட இருக்கலாம், ஆனால் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. 6 வருஷத்துக்கு அப்புறமும் என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சந்தோஷமாக பேசியிருப்பீங்களா நீங்கள்? ஆனால் இந்த பொண்ணு என் அம்மா கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, ஏதோ பாப்பா அவள் மனசில் பட்டதை சொல்லியிருக்கா, அதுக்காக பாப்பா மேலே கோவப்படுவா? இங்கே பாருங்க மாமா, உங்களை என்கிட்ட இருந்து யார் பிரிக்க நினைச்சாலும் அவங்க மேலே எனக்கு கோவம் வரும் மாமா. இங்கே பாரு, இனிமே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சேரணும்னு நினச்ச அவ்வளோதான், உனக்கு தெரிஞ்சுக்கோ. இனிமே உங்கள் அப்பா கிட்ட வந்து அம்மா கூட சேர்ந்து வாழுங்கன்னு நீ சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா நீ இந்த வீட்டுக்கு வரவே வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சேதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்படியே ஐஸ்வர்யாவை ஒரே அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாரு, என்னோட பொண்ணுக்கிட்ட ஏதாவது கோவமாவோ இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி பேசினேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. எதுக்காக என் பொண்ணுக்கிட்ட கோவமாக பேசிக்கிட்டு இருக்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா,
என்னோட இடத்துல இருந்து நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க என்னைக்குமே என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்ததில்ல மாமா. அதனால தான் இப்படி பேசுறீங்க. நான் எவ்வளோ எதிர்பார்ப்போட உங்கள கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா 6 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட ஒரு நாள் கூட சந்தோஷமா பேசலன்னா, என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்ன பொம்மை மாரி வீட்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 6 மாசமோ 1 வருஷமோ உன்கிட்டயும் உங்க அப்பா அம்மா கிட்டயும் என் அப்பா கிட்டயும் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஆனா நீங்க தான் இப்பவே தாலி கட்டி ஆகணும் சொன்னீங்க. அதனால தான் தாலி கட்டினேன். தாலி கட்டினதோட என்னோட கடமை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்கிட்ட சந்தோஷமா வாழணுன்ற விருப்பம் எனக்கு என் மனசுக்குள்ள வரவே கிடையாது. அது மட்டும் இல்லாம திரும்பவும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, எல்லாரும் வற்புறுத்தி தாலி கட்ட சொன்னாங்கன்றதுக்காக தான் தாலி கட்டினீங்களா? உங்கள் மனசுல இருந்து நீங்கள் தாலி கட்ட கிடையாதா மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ என்ன தான் என்கிட்ட கேட்டாலும் என்னோட மனசில் நீ துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. அழுக வந்த உடனே ஈஸ்வரி கிட்ட ஓடி போய், ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல ஆண்டி. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐஷோ, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், இங்க பாரு சித்தோ, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? வாரம் வாரம் அந்த பெண் குழந்தை இந்த வீட்டுக்கு வரும்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா சேது மாமா கிட்ட? நீங்களும் அம்மாவும் நீங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு. இதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதுக்கு என்னை ஓங்கி அரைஞ்சிட்டு, இனிமே என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை என்னென்னமோ சொல்லி திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மனசுல நான் துளி கூட இல்லையாம். என் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் ஒரு நாள் கூட அவருக்கு வந்ததே கிடையாதாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேர்லயே சொல்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்காக இப்போ வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் மாமா மனசு மாறி என் கூட சேர்ந்து வாழ்ந்துருவாருன்னு தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். அது இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக நான் இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்? அது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு ஐஷோ, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீ இப்படி மட்டும் பண்ணனா கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீ தான் ஆட்டி படைப்ப. அது மட்டும் இல்லாமல் உன்னோட புருஷன் நீ சொல்கிறது எல்லாமே கேட்பாரு அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி என்னென்னு சொல்லுங்கள், அதை முதல்ல செய்கிறேன். இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் சேது மாமா என் கூட சேர்ந்து வாழணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அந்த விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ இந்த வீட்டு சொத்து சேது மேலே இருக்கிற சொத்து, ராஜாங்கத்துக்கு மேலே இருக்கிற சொத்து, எல்லா சொத்துமே உன் பேருக்கு மாற்றி எழுதணும். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இல்லீகலாக பண்ணிட்டு அவங்க கிட்ட எப்படியாவது சைன் வாங்கணும். சைனை வாங்கிட்டேன்னா எல்லா சொத்தும் உன் பேருக்கு மாறிட்ட உடனே அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணுமோ, எந்த முறையில் பேசணுமோ அப்படி பேசி உன்னோட வழிக்கு கொண்டு வந்துடலாம். எப்படி என்னோட ஐடியா? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இது எல்லாமே நடக்குமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கான்ட்டு. இங்கே பாரு ஐஷோ, உன்னோட வாழ்க்கை உனக்கு வேண்டுமா வேணாவா? உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா நீ இதை எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நான் சேது மாமா கூட சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு துளி கூட விருப்பமே கிடையாது ஆண்டி. இங்கே பாரு ஐஷோ, நீ இந்த மாதிரி பண்ணலைன்னா கண்டிப்பாக நீ சேதுக்கு ஏதோ ஒரு ஓரமான ஒரு பொம்மை மாதிரி இந்த வீட்டில் இருக்க வேண்டியதா. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இங்கே பாருங்க ஆண்டி, வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க ஆண்டி. இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி ஆண்டி ஒருத்தர் மேலே இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் ஏமாற்றி என் பேரில் எழுத முடியும்? அது மிகப்பெரிய தப்பு இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லவும்,
இங்க பாரு ஐஸ்வர்யா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அது தப்பே கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா மனசை மாத்தி, சரிங்க ஆண்டி, எப்படியோ ஒன்று சேது மாமா என் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தா சரி. இங்க பாருங்க ஆண்டி, இந்த விஷயத்த பண்றதுனால சேது மாமாக்கு என்னை பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்போ ஏற்கனவே என்கிட்ட மூஞ்ச கொடுத்து பேசுறாரு, அது கூட பேசாம போயிட்டாருன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஐஷோ, அதுக்கப்புறம் அவன் எங்க போவான்? நடுத்தெருவில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா அது மட்டும் பண்ணவே மாட்டான். சரி, நம்ம இவ சொல்றத கேட்டுதான் ஆகணும்ன்று வழிக்கு வந்துடுவான். உன்னோட வழிக்கு நீ கொண்டு வர்றது ரொம்ப பெரிய முக்கியம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நம்ம ஈஸ்வரிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்து இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, எப்படியாவது ஐஸ்வர்யா பேர்ல எல்லாத்தையும் மாத்திட்டா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாமா? இந்த வீட்டில் இருந்து தமிழ்ச்செல்வியை துரத்தி விட்டா நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படியே தாம்மா இருக்காங்க. நம்மளை எப்படியோ அடிமையாக வச்சு இருக்கணும் தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல. அதனால தாம்மா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம அடிமையாகவே இருக்கோம். இனிமேலும் நம்ம அடிமையெல்லாம் இருக்கக்கூடாதுமா. அந்த ஐஸ்வர்யாவை எப்படியாவது மனசை மாற்றி அவள் பேருக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சு, அவளுக்கு சொத்து வேண்டான்னா அந்த சொத்தை எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன சித்ரா இவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துருக்க, ரொம்ப நல்ல ஐடியா, கண்டிப்பாக நீ சொல்கிறது நம்ம செஞ்சுருவோம். ஐஸ்வர்யாவுக்கு இந்த சொத்து மேலெல்லாம் விருப்பமே கிடையாது. அவகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது இந்த சொத்தை வாங்கிக்கலாம். முதல்ல இந்த சொத்து எல்லாத்தையும் அவள் பேரில் மாற்றுறதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு பத்திர ஆஃபீஸுக்கு போய் எல்லாத்தையும் காசு கொடுத்து ரெடி பண்ணி பத்திரத்தை கொண்டு வந்து ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஐஸ்வர்யா, இந்த பத்திரத்தெல்லாம் பொடி, இந்த பத்திரத்தெல்லாம் நீ கையெழுத்து வாங்கிட்டனா இந்த சொத்து எல்லாமே உன்னோட பேரில், இந்த வீடு, ராஜாங்கம் மேலே இருக்கிற சொத்து, சேது மேலே இருக்கிற சொத்துன்னு எல்லாமே உன் பேரில் மாறிட்டு இருக்கும். உன் பேரில் மாறின உடனேயே அடுத்த நிமிஷம் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தன்னோட பையனோட தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாருடா சேதோ, அழகர் சேதோ, இங்கே பாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நானும் தங்கச்சியும் ஒரு நாள் கூட சந்தோஷமாக ஜாலியாக விளையாடினதே கிடையாது. 2 பேரும் இங்கேமோ அங்கேமோ நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். எங்களை 2 பேரையும் ஒன்றா வச்சு பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இல்லையாம்மா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு அழகர், எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே அம்மாச்சி, இவங்க தான் காரணம். நீ பிறந்த உடனேயே என்கிட்ட இருந்து உன்னை தூக்கிட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. உங்கள் அப்பா இனிமேல் நான் இந்த குழந்தைய கொடுக்கவே மாட்டேன்னு சண்டையாக போட்டு உன்னை அங்கேயவே வச்சுக்கிட்டாங்க. நான் என்னடா பண்ணுவேன்? இங்கே பாருடா, பரவாயில்ல விடு, என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாமே மாறும், நீ கவலைப்படாத. எப்படிம்மா மாறும்? நானும் தங்கச்சியும் ஒன்றா இருக்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? அப்பா கிட்ட சொன்னால் அப்பாவும் உன்ன மாதிரியே தாம்மா பேசுகிறாரு. வீட்டில் சின்னமான ஒருத்தர் இருக்காங்க, ஆனால் அவங்க என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கம்மா. எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லைம்மா. உன்ன மாதிரி அவங்க இல்லவே தெரியுமா? எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குமா. அப்பா என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அப்பா, தாத்தா, கருப்பு தாத்தா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நல்லாதாம்மா பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி, அதுக்கப்புறம் சித்தின்னு யாரோ இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கம்மா, ரொம்ப திட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பாலகர், நீ இப்போ அம்மா கிட்ட சொல்லிட்டல, இந்த விஷயத்தெல்லாம் பஞ்சாயத்தில் சொல்லி இப்படியெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க, அதனால் நான் என் அம்மா கூடவே இருக்கேன் அப்படின்னு நீ பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன்னா அம்மா கூடவே வந்துடலாம். அப்பா ரொம்ப பாவம்மா. அப்பா நான் இருக்கிறதுனால தான் அப்பா அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இல்லைன்னா அப்பா ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்படுமா. இப்போது உங்கள் 2 பேருமே என்னால் காயப்படுத்த முடியாது. அதனால தான்மா உங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்கிறேன். ஏம்மா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர மாட்டேங்கிறீங்க? அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருந்து தானே பிள்ளைங்களை வளர்க்கணும். இப்போது நீங்கள் அங்கேவும் இங்கேவும் இருந்து எதுக்காகம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் கஷ்டப்படாமல்
நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நாங்களும் கஷ்டப்படாமல் இருப்போம்லம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அழகர் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டு அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாருடா பேரண்டி, கரெக்டாக சொன்னடா. உன்னோட அம்மா கிட்ட படித்து படித்து சொன்னால் கூட அவன் மண்டையில் இந்த விஷயம் ஏறவே ஏறாதுடா. நாங்களாம் இந்த விஷயத்த சொன்னால் தாம் தூம்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருவாடா. ஆனால் நீ சொல்கிறதுனால உன்கிட்ட எவ்வளோ பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தியா? நீ எப்படியாவது உன்னோட அம்மா மனசை மாற்றி உங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு. உங்கள் அப்பா அங்கே உன்னையும் உன்னோட அம்மாவையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாரு. அதுக்கு உங்கள் அப்பாவும் ஒத்துக்கணும். உங்கள் அப்பா கிட்ட பேசு, உங்கள் அம்மா கிட்ட பேசு, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 2 பேரையோட மனசையும் மாற்றி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நீங்கள் தான் உறுதுணையாக நிற்கணும், சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லவும், பாட்டி, இந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அம்மாவையும் அப்பாவையும் எப்படியாவது சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்கே பாரு அழகர், நானும் அப்பாவும் சேர்றது நடக்காத ஒரு காரியம். அந்த விஷயத்த நினச்சி திரும்பவும் யாராவது இந்த வீட்டில் பேசுனீங்க, அவ்வளோதான். இங்கே பாருடா அழகர், அப்பாவும் அம்மாவும் எப்போவே பிரிஞ்சாச்சு. நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற பந்தமே நீயும் உன்னோட தங்கச்சி மட்டும்தான். நீங்கள் 2 பேருமே இருக்கிறதுனால மட்டும்தான் உன்னோட அப்பா மூஞ்சை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா கண்டிப்பாக உங்கள் அப்பா மூஞ்சை என்னால் பார்க்கவே முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பேன் தெரியுமா? இங்கே பாரு அழகரு, நான் சொல்கிறத நீ கேளு. போய் உங்கள் அப்பா கிட்ட பேசு, நான் அம்மா கூடயே இருக்கேன்னு. அம்மா கூட இருக்கேன்னு உனக்கு விருப்பம் இருந்தால் அம்மா கூட வந்துடுடா தங்கம். இங்கே பாரு, அம்மாவை கஷ்டப்படுத்தாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்களும் கஷ்டப்படுவீங்க, அப்பாவும் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படுறத பார்த்து என்னால் கஷ்டப்படலை முடியலம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே அப்பா அம்மாவோட பேரண்ட்ஸ் மீட்டிங் வருவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னோடய பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்ததே கிடையாது. அப்பா மட்டும்தான் வருவார். நீங்கள் தங்கச்சிக்கு மட்டும் போய்கிட்டே இருக்கீங்க. ஏம்மா எனக்கு வரதே கிடையாது? இங்கே பாருடா தங்கம், உனக்கும் வரணும்னு தான் ஆசை. ஆனால் உன்னை அவங்க அப்பா தானே வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது உனக்கான செலவு எல்லாத்தையும் உங்கள் அப்பா தான் பார்த்துக்கிறாரு. உங்கள் அப்பா தான் பார்த்தாகணும். அப்படி இருக்கிறப்போ நான் என்னடா பண்ண முடியும்? என்னை மன்னிச்சிருடா, அம்மாவை மன்னிச்சிருடா தங்கம். வேணும்னா ஒன்று பண்ணு, 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறீங்களா? 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தா 2 பேரும் ஒரே கிளாஸு, ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா சூப்பர் ஐடியாம்மா, நீ ஏம்மா இது முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, ஏம்மா எங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருட தங்கம், நீ இவ்வளோ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியாதுடா. நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறேன் சரியா? நீ படிக்கிற ஸ்கூல்லே உன்னோட தங்கச்சியும் நான் கொண்டு வந்து சேர்த்துறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வார இறுதியில் 2 நாள் இந்த வீட்லேயும் அந்த வீட்லேயும்னு இருப்பாங்க இல்லையா? அந்த டைம் முடிஞ்சு போய் இப்போது பஞ்சாயத்தார்கிட்ட வந்து நடுவில் இருந்து குழந்தைய மாற்றிக்கிறாங்க. அதாவது ஸ்கூல் பசங்களாம் மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிட்ட உடனேயே, மா இங்கே பாருங்கம்மா, உங்களை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கோங்கம்மா. நல்லா யோசிங்கம்மா. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா நானும் தங்கச்சியும் கஷ்டப்படாமல் இருப்போம். தங்கச்சி வா தங்கச்சி அப்படின்னு தங்கச்சியும் அண்ணனுமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு தங்கச்சி, உன் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடணும், உன் கூடவே இருக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் அப்பா தனியாக இருப்பார். அப்பா தனியாக இருக்கிறத என்னாலும் தாங்க முடியாதுல்ல. அதனால தான் நான் அப்பா கூட இருக்கேன், என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லவும், அண்ணா இங்கே பாருங்கண்ணா, அப்பா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்தால் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம குடும்பமாக இருக்கலாம்ப்பான்னு கேட்டேன். ஆனால் அப்பா ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு. இந்த விஷயத்தை பற்றியே பேசவே விட மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க 2 பேருமே மனசு மாறி நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்துவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே. இங்கே பாருடா தங்கச்சிமா, அம்மா உன்னை நான் படிக்கிற ஸ்கூல்லே சேர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் ஒரே கிளாஸில் ஜாலியாக இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லவும், ஆனால் என்னென்ன சொல்கிற? அம்மா உங்கள் ஸ்கூலில் சேர்த்துறேன்னு சொல்லிச்சா? நீயும் நானும் ஒன்றாவே இருப்போமாண்ணா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. இங்கே பாருங்கண்ணா,
நம்ம இனிமேல் ஒன்றா இருப்போம்ல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனேயே நம்ம அழகர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தாரு, இங்கே பாருங்கடா, நீங்கள் அப்புறமா பேசிப்பீங்க, இப்போ 2 பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் மீனாட்சி இருந்துட்டு, "மா இங்கே பாருங்கம்மா, அப்பா கூட நீங்கள் என்ன சண்டை போட்டிங்கனாலாம் எனக்கு தெரியல. இதை பல முறை உங்ககிட்ட கேட்டுட்டேன், ஆனால் நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏம்மா இந்த மாதிரி இருக்கீங்க? இங்கே பாருங்கம்மா, அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஏம்மா பிரிஞ்சு வாழ்கிறீங்க? இங்கே பாருங்கம்மா, நீங்களும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நம்ம குடும்பமாக ஒரு சந்தோஷமாக இருக்கலாம்லம்மா. ஏம்மா 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு, வயசுக்கு தகுந்த மாதிரி நீ பேச கற்றுக்கோ, சரியா? இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துலலாம் மூக்க நுழைக்கக்கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் பெரியவங்க பார்த்துக்கிறேங்க நாங்கள். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? இங்கே பாருங்கம்மா, படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா நான் பார்த்துக்க எனக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நாங்கள் தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரணும்னு நாங்கள் கொஞ்சம் ஏதாவது புக் படித்தாவது சொல்வோம்லம்மா. இங்கே பாருடி, நான் படிக்காத புக்கா, நான் பார்க்காத எல்லாமே நான் பார்த்துட்டேன்டி. திரும்பவும் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன். அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? மா, ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கம்மா. கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னோடய அப்பாவை நீங்கள் ஏற்றுக்க தான் போகிறீங்க. அது நடக்க தான் போகுது, கூடிய சீக்கிரமாக நடக்க தான் போகுது. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த பத்திரத்தை எப்படியாவது ராஜாங்கத்துக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் சைன் வாங்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து கருப்பு வராரு. கருப்பு வந்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்க மாமா, இந்த ஃபைலில் எல்லாம் கையெழுத்து போட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபைலில் இது அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா, இது நம்மளோட முக்கியமான ஒரு ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் நம்ம மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் சைன் போட்டால் மட்டும்தான் இதை எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வந்துடுறாரு நம்ம செல்லப்பாண்டி. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அந்த ஃபைலில் போய் அதாவது அந்த ஃபைலாக உள்ளே வச்சிடுறாங்க. உள்ளே வச்ச உடனே நம்ம ராஜாங்க அப்போ தான் வெளியே போய் உள்ளே வராரு. உள்ளே போய் எல்லாத்துலேயும் என்ன ஏது இருக்குதுன்னு படிக்காமல் அப்படியே சைனை வாங்கிடுறாங்க. சைன் போட்ட உடனே அந்த பத்திரத்தை குடுகுடுன்னு எடுத்துக்கிட்டு ஓடி போய் சந்தோஷமாக நிற்கிறாங்க. எதுக்காகனா, தன்னோட புருஷன்கிட்ட சொல்கிறதுக்காக. அதாவது இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஓடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாக தன்னோட குழந்தையோட அதாவது குழந்தையோட நோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தமிழ்ச்செல்வியால் தான் இப்போ என் குழந்தைய நான் பிரிஞ்சிருக்கனே, கடவுளே என்னோட அம்மாவை என் கூடயே சேர்த்துருங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா ஒரு ஃபைலை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் அந்த ஃபைலை வந்துட்டு யாருக்கிட்ட, நம்ம ஈஸ்வரி கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையும் கையெழுத்து வாங்கியாச்சு, எல்லா இடத்துலையும் கையெழுத்தும் போட்டாங்க, இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவும், இது கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக, என்ன சொல்கிற நீ, உண்மையாவா, நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா, சாயெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கேட்கவும், இதில் எப்படி சாயம் பிடிக்கும், இதில் எந்த ஒரு சாயமும் பிடிக்காது, கவலையப்படாமல் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசங்களாக சேர்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஹாலுக்கு போகிறாங்க. ஹாலுக்கு போன உடனே நம்ம ஐஸ்வர்யா பார்த்த நம்ம சுரேஷ், அதாவது ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அழகு, அதாவது யார், நம்ம மீனாட்சி கிட்டே போயிட்டு, என்ன மீனாட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா,
உங்கள நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எதுக்காக தெரியுமா? நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டாக்டரும் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறமும் ஏம்மா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடா தங்கம், இந்த உலகத்துல தெரிஞ்சுக்காதது எவ்வளவோ விஷயம் இருக்குது. அதனால தான்டா புக்கு படிச்சா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால தான்டா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்கம்மா, நீங்க எப்படியாவது அப்பா கூட சேர்ந்துடணும்னு நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அத பத்தி யோசிச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட உடனே, "இங்க பாரு மீனாட்சி, இவ்ளோ பெரிய விஷயத்தலாம் நீ பேசவே கூடாது. எதுக்காக இவ்ளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? இது நடக்காத ஒரு காரியமா? இத பத்தி நீ யோசிக்காம இரு சரியா?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே ரொம்பவே கோவமா இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி கிட்ட போய் ஃபைல குடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. எல்லா சொத்துமே ஐஸ்வர்யா பேருக்கு மாத்தியாச்சுன்னு. "ஐஸ்வர்யா, இங்க பாரு ஐஸ்வர்யா, இனிமே இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னோட பேச்சு தான் கேட்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஒரு மாரி பதட்டத்திலேயே இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. இனிமே என்ன நடக்கும், என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.